அடிக்கிற வெயிலுக்கு மோர் குடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வெயில் இல்லை, சில்லுன்னு தான் இருக்குது கிளைமேட்டு. இருந்தாலும் ஒரு மசாலா மோர் குடிப்போமா? அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருக்க கருவேப்பிலை போய் நம்ம பிடிச்சிட்டு வந்துடலாம். நான் பார்த்திங்கன்னா எங்கே பச்சை பசேன்னு கருவேப்பிலை இருந்தாலும் விடுறதில்ல. பொறிச்சிட்டு வந்து ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே போட்டு வச்சிடுறது. ஸோ மசாலா மோருக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தலாமா? பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான உப்பு, பசுமாட்டில் போட்ட கிட்டியான தயிர், அவ்வளோதான். இதுக்கு தேவையான தண்ணி இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து தயிர் எடுத்துக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது தயிர். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு பலூன் விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா சக்கன்னு பீட் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருந்த மல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக வந்து குடிக்க வேண்டியதுதான். அதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு அதில் அப்படியே மெதுவாக ஊற்றிட்டு குடித்தோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் ரெசிபி. பாய்.